இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு, உங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணுமா வேணாமான்னு கமெண்ட்ல சொல்றீங்களா? தமிழ்நாட்டில தினமும் கோடிக்கணக்கான மக்கள் நம்பி பயணம் செய்ய அரசு பேருந்துகள் இன்று உயிர்ப்பு வைக்க போராடி கொண்டிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வெளியில் இலவச திட்டங்கள், அரசியல் விளம்பரங்கள் ஆனா உள்ள 52,800 கோடி கடன், தினமும் 20 கோடி நஷ்டம், எஃப்சி இல்லாமல் ஓடும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள். இப்ப அனைத்து பஸ்களும் ஃப்ரீ டிராவல் வந்தா என்ன ஆகும்? இந்த வீடியோல முழு உண்மையும் பார்க்கலாமா? இத நான் மட்டும் கேட்கல, உங்களுக்கும் மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. ஃப்ரீ பஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஒரு சாதாரண டிபார்ட்மெண்ட் இல்லைங்க. தமிழ்நாட்டின் உயிர் நாடி. தினமும் மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள், முதியவர்கள் என கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை குறைந்த டிஎன்சிசி தான். ஆனா இந்த அமைப்பு இன்று மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் சிக்கிட்டு இருக்கு. 2021லேருந்து 2026 வரைக்கும் அரசு பேருந்துகள்ல எப்படி மாறி இருக்குன்னா, டோட்டல் கடனே வந்து 38,500 கோடியிலேருந்து 52,800 கோடி ஆயிடுச்சுங்க. மாதந்தோறும் நடக்கிற நஷ்டம் வந்து 220 கோடியிலேருந்து 610 கோடி நஷ்டமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வருடத்தோட நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, 2,640 கோடியிலேருந்து 7,320 கோடி ஆயிடுச்சு. இதுல வந்து முறையான தகுதிச் சான்றிதழ் இல்லாத எஃப்சி இல்லாத அரசு பேருந்துகள் வந்து 2,100லேருந்து 5,450 பேருந்துகள் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எம்ப்ளாயி கொடுக்க வேண்டிய பெண்டிங் அமௌண்ட் வந்து 4,200 கோடியிலேருந்து 9,800 கோடி. சார், இப்போ கோடியெல்லாம் எவ்வளோ சர்வசாதாரணமா போயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த கணக்கெல்லாம் பார்த்தா ஒரு நாளைக்கு 20 கோடி நஷ்டமாகுதுங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள்ல. இது ஒரு வார்னிங் சைன் மட்டும் இல்ல. இது வந்து ஃபினான்சியலோட ஒரு எமர்ஜென்சி டைம் கூட சொல்லலாம். அதில மிகவும் ஆபத்தானது என்னன்னா, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அதாவது அரசு பேருந்துகளுக்கு தகுதிச் சான்றிதழ் இல்லாம 5000 பேருந்துகள் ஓடுதுங்க நம்ம ஊர்ல. இந்தியாவுல கவர்மெண்ட் பஸ் டிரான்ஸ்போர்ட்ல கர்நாடகாவுக்கு அடுத்து தமிழ்நாடு தான் இயங்கிட்டு இருந்தது. அவ்வளோ வருமானம் ஈட்டிட்டு இருந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இப்ப வந்து ஏன் நஷ்டத்துல ஆச்சு? டிஎன்எஸ்டிசி வந்து கொலாப்ஸ் ஆக காரணம் என்ன? அத வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டா பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ பஸ் ஸ்கீம், டீசல் பிரைஸ், சேலரி, ஓல்டு பஸ்ஸஸ், அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால தேவையில்லாத ரூட்ல ஓடுறது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் ரீசன்ஸ். இப்போ வந்து ஃப்ரீ பஸ்னால என்ன? இப்போ வந்து ஃப்ரீ பஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, சமூக ரீதியில நல்ல திட்டம் தான். ஆனா வந்து ஃபினான்சியலா வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்சிசிக்கு ரொம்ப பிரஷர தந்தது. அதாவது ஒரு பாதி வருமானத்த கட் பண்ணும்போது, மீதி வருமானத்த ஈடுகட்டுறக்கு அவைங்க வந்து விலை ஏத்த தான் முடியும். டிக்கெட் பிரைஸ் ஏத்த முடியும். 2வது வந்து டீசல் பிரைஸ். 2021ல ரூ. 84 இருந்த டீசல் வந்து இப்ப ரூ. 103. இதனால வருடத்துக்கு மட்டும் 1,900 கோடி கூடுதல் செலவாகுது. அதுக்கப்புறம் வந்து டீசல் அண்ட் அகவிலைப்படி. இது வந்து ஊதியத்தோட சம்பள உயர்வு, டிஏ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா விலைவாசி உயர்வுக்கு சம்பளம் அதிகமாகணும்ல. அதனால வந்து கவர்மெண்ட்டே வந்து கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை. அதுக்கப்புறம் வந்து ஓல்டு பஸ். கடந்த 5 ஆண்டுகள்ல வெறும் 1,800 புதிய பேருந்துகள் மட்டுமே வாங்கப்பட்டுள்ளது. இன்னும் 40% பேருந்துகள் வந்து 10 வருடங்களுக்கு மேல் பழையவை. அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் ரூட்ஸ். அதாவது வருமானமே இல்லாத ரூட்ல வந்து பேருந்துகள் வந்து 1,200 ரூட்ல வந்து பேருந்துகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. வருமானம் இல்லாத காரணத்துக்காக சில அரசியல் காரணங்களுக்காக. இப்ப ஃப்ரீ பஸ். ஃப்ரீ பஸ் உங்களுக்கு எங்க ஆரம்பிச்சது உங்களுக்கே தெரியும். பள்ளி மாணவர்களுக்கும், கல்லூரி மாணவர்களுக்குமாக விடியல் பயணமாகவும், கல்வி கற்கவும், இதனால கல்வி பயின்று பல மாணவர்கள் பள்ளிக்கூடத்த சந்திச்சு கல்லூரி பயின்று கல்வி கற்றாங்க. அங்க ஆரம்பிச்ச ஃப்ரீ பஸ் வந்து 2021ல மகளிர் விடியல் பேருந்துன்னு ஆரம்பிச்சு பெண்களுக்கெல்லாம் இலவசம் தர ஆரம்பிச்சது. இதுதான் வந்து டிஎன்எஸ்டிசிக்கு ஹியூஜ் ரெவென்யூ லாஸ குடுத்தது. இப்போ வருடந்தோறும் ஆகுற நஷ்டத்த பார்த்தீங்கன்னா, 2021, 22ல மட்டும் 2,160 கோடி லாஸ். அதுக்கப்புறம் வந்து 2022, 23ல 2,880 கோடி லாஸ். 2023, 24 அந்த ஆண்டுல 3,420 கோடி வந்து நஷ்டமாயிருக்கு. 2024, 25ல 3,600 கோடி வந்து நஷ்டமாயிருக்கு. 2025, 26 கால வேளையில 3,720 கோடி வந்து நஷ்டமாயிருக்குங்க. இதுதான் வந்து டிஎன்சிசி வந்து ஒவ்வொரு வருடமும் நஷ்டத்த சந்திச்சு கொண்டே போறதுனால தான் இந்த டிஎன்சிசி வந்து கொலாப்ஸ் ஆச்சு. சரி, இந்த டைம்ல ஃப்ரீ பஸ் குடுத்தா என்ன ஆகும்? பொதுமக்களுக்கு என்ன ஆகும்? அரசு போக்குவரத்து கழகத்துக்கு என்ன ஆகும்? அடுத்து பயணிகளுக்கு என்ன ஆகப்போகுது வருங்காலத்துல? இப்ப கேட்கறக்கு வந்து இலவசமான பயணங்கள் நல்லாதான் தான் இருக்கும். விடியல் பயணமா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு அந்த விடியல் பயணம் வந்து ஒரு பயணக்கத்துக்கு ஒரு பேருந்தே இல்லாத மாரி ஆயிருங்க. இப்போ அனைத்து அரசு பேருந்துகளுக்கும் பெண்களுக்கு வந்து ஃப்ரீ டிராவல் குடுக்கலான்னு தகவல் வருது. இது நடந்தா என்ன ஆகும்? இப்ப பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஃப்ரீ பஸ் வந்து 7,712 பஸ் இருக்குது. இப்ப ரிமைனிங் பஸ் வந்து 14,032 பேருந்துகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த 14,032 பேருந்துகளுக்கு பெண்களுக்கு இலவசமா குடுக்கும்போது, சரிபாதி ரெவென்யூ வந்து அதாவது இப்ப வந்துகிட்டு இருக்கிற ரெவென்யூ விட சரிபாதி ரெவென்யூ வந்து காணாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இந்த ரெவென்யூ எல்லாமே வந்து ஆண்கள நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். ஆண்கள் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். இப்படியே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாக்க, பொட்டன்ஷியலா வருடந்தோறும் நடக்கிற நஷ்டமே வந்து 8,180 கோடியிலேருந்து 8,640 கோடி வரைக்கும் நஷ்டமாகலாம். இந்த ஃப்ரீ பஸ்ஸால அதாவது ஆல்
பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம். இப்போ 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சி நடக்கும்போது 5 இயர்ல எஸ்டிமேட்டட் எவ்வளோ லாஸ் நடக்கும்னா, 5 × 8160 போட்டோம்னா கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேல. சார் எவ்வளோ ஈஸியா சொல்றேன்ல 40,000 கோடி, 50,000 கோடின்னு. ஆனா இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா வந்து நடைமுறையில சாத்தியமல்ல. இதுதான் வந்து எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ், ஏசி பஸ் தான் வந்து அதிக ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுது நம்ம தமிழ்நாட்டுல. நடுத்தர மக்கள் பயணிக்க எளிதா இருக்கிறது இந்த பேருந்துகள் தான். இந்த பேருந்துகள் எல்லாம் வருவாய் இழப்புக்கு ஆகாதம்போது, மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வர சான்ஸே இல்லைங்க. இதனால சோசியல் இம்பாக்ட்ல என்ன ஆகும் தெரியுமா முதல்ல? முதல்ல பாதிக்கப்படக்கூடியது கிராம மக்கள் தான். அங்க தான் வந்து வருமானம் கம்மியா இருக்கும். பெண்களும், ஆண்களும் சரிசமமா இருக்கும்போது லாஸ் அதிகமாகும். அங்க தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து பள்ளி மாணவர்கள் பள்ளி செல்ல முடியாது. விவசாயிகள் வந்து தங்களோட விளைபொருட்கள வந்து நகரத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. கிராமங்களுக்கும், நகரங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய போக்குவரத்து வந்து முற்றிலும் தடைபட்டு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் அதாவது பேருந்து போக்குவரத்தையே நம்பி இருக்கக்கூடிய 1,50,000 தொழிலாளர்களுக்கு சம்பளம், பென்ஷன், ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷன் எதுவுமே கிடைக்காம கேள்விக்குறியாயிரும். அவைங்க வீட்ல வந்து பெண்களுக்கு இலவசமா இருக்கலாம். ஆனா, ஆண்கள் குடும்பம் நடத்த வேண்டிய ஆண்களுக்கு வந்து இலவசம் தானா அவங்களுக்கு வேலையே போக சான்ஸ் இருக்கு. அடுத்து வந்து டிக்கெட் பிரைஸ் அதாவது ஃப்ரீ டிராவல்னால வந்து டிக்கெட் பிரைஸ் வந்து 2 மடங்கு ஆச்சுனா கூட, நீங்க எவ்வளோதான் லாஸ் ஆனாலும், அதுக்கேத்த ரெவென்யூ வந்து நம்மளால ஈட்ட முடியாதுங்க. இப்போ வந்து ஃப்ரீ பஸ்னால முதல்ல பாதிக்கப்படக்கூடிய யாருன்னா, எல்லா மக்களும் பேருந்துகள நம்பியே போகும்போது, இலவச பேருந்த நம்பி போகும்போது, இந்த ஆட்டோக்கள், யூபர், பைக் டாக்ஸி, கார் டாக்ஸி மற்ற இதர போக்குவரத்து வசதிகள் வந்து நஷ்டத்த சந்திக்கும். அந்த நஷ்டத்த சந்திக்கும்போது, இந்த பேருந்து போக்குவரத்துகள்ல மக்கள் நம்பி அதிகமா போகும்போது, கொஞ்சம் கொஞ்சமா இந்த பேருந்துகள் எல்லாம் பழுதாகி, இந்த பேருந்து போக்குவரத்தை இயக்க முடியாத நிலைமைக்கு வரும்போது, எந்த போக்குவரத்துமே இருக்காது. அப்ப வந்து தனியார் துறைக்கு வந்து உள்ள வர சான்ஸ் இருக்கு. அந்த தனியார் துறையினால வந்து தனியார் போக்குவரத்து வைக்கிறது தான் சட்டமாகும். அவிங்க சொல்றது தான் டிக்கெட் பிரைஸ் ஆகும். அப்ப நம்மளால வந்து காசு குடுத்து எளிதா போகறக்கு பெரிய பெரிய விளைவுகள் சந்திக்க நேரிடும். இந்த அரசு போக்குவரத்து வந்து இப்ப இலவசமா குடுக்கும்போது. இதனால நான் சொல்றத சொல்ட்டேன். நான் வந்து நெறையா இது ஆ ஆல்ரெடி இருந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வச்சு ஒரு நல்ல வீடியோவா போட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்ட்டேன். இலவசம் வேணாம் மக்களே! இலவசத்த வந்து வந்தா எதிருங்க. அதுவும் பேருந்து போக்குவரத்து சேவைகள் வந்து இலவசம் கண்டிப்பா வேணவே வேணாம். பள்ளி மாணவர்களுக்கு வந்து இருந்ததுன்னா, பள்ளி மாணவர்கள் கம்மி தான். எண்ணிக்கையில கம்மியா இருக்காங்க. அவங்க வந்து கல்வி பயின்று அடுத்து அ நாட்டுக்கு வந்து திரும்ப உழைச்சு, வரி கட்டி அதன் மூலம் வருமானம் செல்ல தான் போகுது. ஆனா வந்து ஒரு பெண்களுக்கு எல்லா பேருந்துகளும் இலவசம் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து மொத்த தமிழ்நாட்டோட வளர்ச்சியே பாதிக்குதுன்னு சொல்லலாம். மற்ற மாநிலங்கள் இலவசம் தர்றாங்க, நம்ம மாநிலங்கள் தரலையே அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. பட் நீங்க கொஞ்சம் கருத்து கொண்டு பார்த்தீங்கன்னா, நீங்க பெண்கள் நம்ம ஊர்ல வந்து பெண்கள் இலவசமா போலாம். ஆனா ஆண்களுக்கு வந்து வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து பேருந்து போக்குவரத்தே வந்து தனியார் துறைக்கு போறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோல நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறது என்னன்னா, இலவச பேருந்துகள் ஒருவேளை பெண்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, தயவுசெய்து வேண்டான்னு சொல்லுங்க. இதுதான் என்னோட கருத்து. இலவச பேருந்துகள் வேணாம். அது எல்லாமே எங்களால பயணிக்க முடியும். அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆதரவு தந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். இது வந்து முதலமைச்சருக்கு எப்படியாவது தெரிஞ்சு அவங்க நிறுத்துனாங்கன்னா ரொம்ப நல்லது. இதே தான் அனைத்து தனியார் பேருந்துகள், அ ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் சிறிய மினி பேருந்துகள் நடத்துவோர், கார் டாக்ஸி, பைக் டாக்ஸி எல்லாத்துக்கும் நல்லது. ஓகே மக்களே! இந்த வீடியோல தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் எந்த நிலைமையில இருக்குது? இந்த நிலைமையில நம்மளுக்கு ஃப்ரீ பஸ் வேணுமா? வேண்டாமா? அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலோட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முழுசா பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஃப்ரீ பஸ் வேணாம்னு நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. அப்படி சொல்லுவீங்களா? மாட்டீங்களா? உங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணுமா? வேணாங்கிறத கண்டிப்பா உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களோட சப்போர்ட்ட நான் பார்த்தே ஆகணும். வேறொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.